இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மாண்புமிகு உறுப்பினர் சுதர்சனம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாதவரம் தொகுதிக்குட்பட்ட சோழவரம் ஒன்றியத்தில் உள்ள பாடியநல்லூர் ஊராட்சியில் 50 சென்ட் நிலம் கையகப்படுத்தப்பட்டு அதிலே 110 kV துணை மின் நிலையம் அமைக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் பரிமாற்றம் செய்ய கோரியது. அதன் அடிப்படையில் மேற்கூறிய 50 சென்ட் நிலத்தில் நிலம் மேற்கால் நிலம் என்பதால் அதற்கு சமமான நிலத்தை பொன்னேரி வட்டம் கோளூர் கிராமத்தில் தேர்வு செய்து அதற்கான நில மதிப்பீடு செய்து நிலங்களுக்கு புல தணிக்கை செய்து 2021ஆம் ஆண்டே நில நிர்வாக ஆணையர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இன்னும் நிலமாற்றம் செய்யப்படவில்லை. அப்பகுதி மக்களுக்கு சீரான மின்சாரம் வழங்க தகுந்த நடவடிக்கை எடுத்து துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். அதே போன்று மாதவரம் தோல் தொழிற்பேட்டையில் 33/11 kV துணை மின் நிலையத்தில் உள்ள 2 8 MeV மின்மாற்றிகளில் ஒன்று 16 MeV மின்மாற்றியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மற்றொரு மின்மாற்றியும் 8 MeVலிருந்து 16 MeVஆக திறன் உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மணலி புதுநகர் பகுதிக்கு கூடுதல் 33/11 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கு சேலை வாயிலில் உள்ள மெட்ரோபாட்டர் SSB வளாகத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்விடத்தில் ஒரு 33/11 kV துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று அறிய விரும்புகிறேன். அதே போன்று புழல் சூரப்பட்டு பகுதியில் புதிய 23/11 kV துணை மின் நிலையம் அமைத்து தரப்படுமா என்று இவைகளெல்லாம் அதிமுக்கியமானவை. நிச்சயமாக மின்சாரம் சீராக கிடைப்பதற்கு வழிவகை செய்யும். இவைகளையும் அமைத்து தரப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் 4 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் 3 துணை மின் நிலையங்களுக்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒப்படைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய ஒரு துணை மின் நிலையங்களுக்கு இடங்கள் விரைவாக பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பல்வேறு கோரிக்கைகள் துறையின் சார்பாக அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து தேவை ஏற்படின் இந்த ஆண்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.